ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. டாஸ்மாகா கேட்டோம், நம்ம தொழிற்சாலையை ஓபன் பண்ணுன்னு சொன்னா டாஸ்மாக ஓபன் பண்ணி விட்டுருக்கீங்க. யார் கேட்டாங்க உங்களை டாஸ்மாக? எதுக்கு நீங்க குடி கடையோ சாராய கடையை திறந்து விடுறீங்க? தொழிற்சாலையை ஓபன் பண்ணி எங்களுக்கு வேலை கொடு. ஸ்கூல் ஓபன் பண்ணுங்க. இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீயா படிக்க வைக்கிறதெல்லாம் எதுமா? கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. இலவசமா செலவில்லாம நம்ம பசங்க படிக்க கூடியது எது? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம். இப்ப எதா 300 பள்ளிக்கூடத்துல மூட்டாங்களாம். ஏன்? ஆள் இல்ல, வாத்தியார் இல்ல, லேப் இல்ல, அங்க அதை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்ல, பசங்க படிக்க விட மாட்டாங்க. ஏன் அந்த கதையெல்லாம் சொல்றீங்க? எங்க பசங்க எத்தனை பசங்க படிச்சுட்டு சின்ன பொண்ணுங்களா இருக்கு. சின்ன பசங்க எல்லாருமே இன்னைக்கு படிச்சுட்டு தானமா இருக்கீங்க. எல்லாருமே கிராஜுவேட். அவங்க எல்லாம் ஒரு டீச்சர் ட்ரைனிங் கொடுத்து அவங்களெல்லாம் ஸ்கூல்ல வேலைக்கு கொடு. அப்ப அந்த ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் வந்து படிச்சுட்டு பசங்க அந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சுட்டு போறாங்க. அதை விட்டுட்டு வாத்தியார் இல்லன்னு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு கடையை திறந்து விட்டுட்டீங்க, சந்து கடையை திறந்து விட்டுட்டீங்க. அதுக்கு மேல ஏசி பார். யார் கேட்டாங்க உங்களை ஏசி பாரு? நம்ம பசங்க எல்லாம் போய் குடிங்க, நல்லா கஷ்டப்பட்டு எல்லாம் குடிக்காதீங்கப்பா, நல்லா போய் ஏசியில குடிங்கப்பா. யாரையா கேட்டாவுன்னா ஏசி பார் அங்க உட்கார வைக்கிறீங்க. அப்புறம் வந்து நம்ம எலைட் பார், கொஞ்சம் சௌரியமா இருக்கவங்க அது மாதிரி குடிக்கிறது போல இருக்கு. அப்புறம் ரெஸ்டோ பார், அதுல கும்பலா போய் குடிக்கிறது போல. தேவையா இதெல்லாம்? வேணான்னு சொல்றோம்ல. யார் கேட்டாங்க? இந்த தமிழ்நாடுல பாதி பேர் மகளிர் தானே. நம்ம எல்லாம் மகளிர் கேக்குறாங்க, எங்களுக்கு குடியே சாராய வேணாம், டாஸ்மாக இழுத்து மூடுங்க அப்படின்றோம். கண்டிப்பா மூடிடுறோம். நாங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்த உடனே முதல்ல கையெழுத்து போட்டு மூடிடுறோம்னு சொன்னாங்க. மூடினாங்களா? படிப்படியா குறைக்கிறேன்னு நாங்க குறைச்சாங்களா? டைமையாவது குறைச்சாங்களா? எதுவுமே கிடையாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மூடுறாங்க. மூடின அப்புறம் சந்து கடையை திறந்து விட்டுட்டாங்க. அவையா 10 மணிக்கு மூட்டா பாவம் 10:30 மணிக்கு வரவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சந்து கடையை திறந்து விட்டாங்க. தேவையா இது? இதுதான் பண்றாங்க. ஆனா மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் என்ன சொல்றாரு? நம்ம வந்தா, நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து அந்த கடையெல்லாம் சாராய கடை இழுத்து மூடுறதுதான். நீங்க முந்திரியை வாங்கி ஒரு 2 கிராம் தங்கம் கூட வாங்க முடியல. நம்ம சாராய கடையில அதுவும் போயிடுது. அது எவ்வளவு சேல்ஸ் பெருமையா வர. அப்பா போன வருஷத்தை விட இந்த வருஷம் சேல்ஸ் 25,000 கோடி அதிகமா. என்ன இதுவா சேல்ஸ்? எங்க காசை வாங்கி அங்க கொடுத்துட்டு திருப்பி பேங்க்ல 1000 ரூபாய் போட்டுறீங்க. 1000 ரூபாய் போட்டாங்களாமா? அதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பகுதினா தான் கண்டுக்கிறதே இல்லையே. சென்னை மாதிரி ஏதாவது ஊர்ல 1000 ரூபாய் போட்டிருப்பாங்க போல இருக்குது. இங்க 1000 ரூபாய் கூட போட்டிருக்க மாட்டாங்க. எதுக்கு? டாஸ்மாக்ல கொண்டு போய் வச்ச காசு 1000 ரூபாவா பெண்களுக்கு பேங்க்ல வருது. இதுதான் அவங்க பண்ற திட்டம். வேற நல்ல திட்டம் எல்லாம் கட்டவே கிடையாது. அதனால நீங்க கேட்கறது முந்திரி தொழிற்சாலை வேணும், பலாப்பழ தொழிற்சாலை வேணும், படிப்பு வேணும், போதை பழக்கம். அது எப்படி இருக்கு? ஸ்கூல்ல எல்லாம் பயங்கரமா இருக்கு. முதல்ல உங்களுக்கு தெரியுமா போதை பழக்கத்தை பத்தி? தெரியுமா உங்களுக்கு? தெரியவே தெரியாது. ஏன்னா பசங்களுக்கு என்ன பண்றாங்க, மாத்திரை சாப்பிடுறாங்களா, ஸ்டாம்பை சாப்பிட்றாங்களா, எதுவுமே தெரியாது. போதை பழக்கம் அதிகமா இருக்கு. குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் அதுல அடிமையாயிட்டாங்க. அதெல்லாம் அதே முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா நாம ரொம்ப விழிப்பா இருக்கணும். இதனாலதான் பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையே இல்லையாமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியுதா? இல்ல பள்ளிக்கூடத்துக்கு பத்திரமா போயிட்டு வர முடியுதா? ஏரிக்கரையில தனியா நடந்து வர முடியுதா? நைட்டு எங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு குழந்தை குட்டிங்களோட கூட வர முடியல. ஏன்னா பாதுகாப்பு பிரச்சனை ரொம்ப 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 மோசமா இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும்னா நீங்க வந்து முதல்ல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். யார் யாருக்கோ ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க குடிகடையை தான் திறந்து வைப்பாங்க. அதனால முதல்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.